ஹலோ மக்களே, வெல்கம் டு another vlog. என்னடா ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் சரி போன தேர்ஸ்டே வியாழக்கிழமை போனது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் நேற்று நைட் தான் நேற்று நைட் வந்து காலைல கொஞ்சம் எந்திரிக்கல, டயர்டாகிடுச்சு வேறு லேட் ஆகிடுச்சு வேறு. ஸோ அதனால் நேற்று வீடியோ போட கிடைக்கல. அதனால தான் இன்றைக்கி காலத்தில் வெளில எழுந்திரிச்சிட்டு நம்ம கடமைகளெல்லாம் நான் செஞ்சுட்டு அடுத்த வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எவ்ரி ஒன் வெல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் நல்லா என்ன செஞ்சேன் வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன். நான் சொன்னேன் டோபோன் எடுக்கிறேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் சின்ன குப்பையும் எடுத்தேன். அது வீட்டில் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, எல்லாம் ஜாலியாக எல்லோரும் கொஞ்சம் நேரம் கவலையை மறந்துட்டு அது கூட பழகிறப்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு ஏதோ சின்ன குழந்தை ஒன்று பிறந்தா நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் அது இருக்குது. வீட்டில் எல்லோரும் ஜொலியாக அது ஒரு மாதிரி வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வளர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும் வளர்த்து பாருங்கள். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3 to 5 days அப்படியே போணுச்சு. அப்புறம் வந்து கேண்டிக்கு போனோம், கேண்டிக்கு போயிட்டு மைக்கேல் படம் பார்க்கலான்னு போனோம். வேறு பெருசாக ஒன்று சொல்கிறதுக்குள்ள என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கில் நீங்கள் ஒரு முக்கியமானது ஒன்று கற்றுக்கிட்டேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச் 4th chapter, த நாலேஜ் இஸ் பவர்ஃபுல். அப்படின்னா நாலேஜ் வந்து ரெண்டு விதமான நாலேஜ் இருக்குங்கண்ணா. ஒன்று வந்து பொதுவானது ஜென்ரல் நாலேஜ், இன்னொன்று வந்து ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு துறையிலையோ ஒன்றில் வந்து ஸ்பெஷலான நாலேஜ் இருக்குது. இன்னொன்று வந்து பொதுவான நாலேஜ். இது வந்து இந்த ஸ்கூலில் இருக்கிறது கையை சாப்பிடணும்னு கையை கழுவு, ஒரு போகிற இடங்கள் எப்படி நடந்து ஒரு பொதுவான அறிவு. மேபி இந்த 2 அறிவுடையவையும் ஹென்ரி ஃபோர்ட் தெரிஞ்ச ஃபோர்ட் ஃபவுண்டர், அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை யூஸ் பண்ணியிருக்காரு. மேபி அதுதான் ரொம்ப முக்கியமான தேவைன்னு நினைக்கிறேன். அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவருக்கான ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சாரு. பட் அதை தாண்டி அவரால் வேறு எதுவுமே யோசிக்க முடியலை. அந்த இன்ஜினை எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு காரணம் எப்படி டெவலப் பண்ணுறது, அது எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, அதாவது எப்படி அந்த சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மட்டுமே அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு அந்த வெளியே இருக்க அறிவு தேவைப்படாது. அதாவது அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் எத்தனை பேர் சோல்ஜராக இருந்தாங்க, எத்தனை பேர் செத்தாங்க, இந்த மாதிரி அதை தாண்டி இருக்க அறிவு அவருக்கு தேவைப்படல. பட் அவர்கிட்ட அதை விட எக்ஸ்ட்ரா கிடைச்சி. அப்படிப்பட்ட கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க, யாரை பதில் சொல்ல வைக்கணுங்கிற அறிவு. இப்போ பிஸ்னஸ்லேயே அதுதான் மெயினான முக்கியமான அது ஒன்று இருக்குன்னா, இப்போ ஒரு ஃபவுண்டர்னால் ஸ்டார்டிங்கில் எல்லா வேலையும் செய்யணும். முக்கியமான வேலைகளை அவர் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அவர் என்ன ப்ராடக்ட் செய்கிறாரோ அதில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது இல்லாமல் அவர் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செஞ்சாங்க ஸ்டார்டிங்கில். பட் கொஞ்சம் டெவலப் ஆக சாதாரண எக்ஸாம்பிளுக்கு சொல்லாமல் அவருக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனோ சம்மந்தமாக ஏதோ ஒன்று அவருக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கும் பிஸ்னஸ். பட் அவர் அதை வந்து கோர்ட்லேயோ இல்லாட்டி வேறு எங்கேயோ ஒரு அரசாங்க சம்மந்தமான கவர்மெண்ட் சம்மந்தமான இடங்களை பற்றி பேசணும். அப்படிங்கிறப்ப அதை யார்கிட்ட கொடுத்தா அது சரியாக நடக்கும், யாருக்கு அது பே பண்ணால் நமக்கு சரியாக நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஃபவுண்டருக்கு. ஸோ ஏன்னா அதை செஞ்சிட்டாருன்னா அவருக்கு இங்கிட்ட இருக்க வேலை அவர்கிட்ட ப்ராடக்ட்லேயோ அவர்கிட்ட ஸ்டார்ட்அப்லேயோ அவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதே தான் சேம் எனக்கும் நானே யோசிக்கிறேன். இது வந்து என்னோட எப்படி நான் டெவலப் பண்ணுறது, இப்போ என்னோடய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நானே உட்காந்து ஸ்டார்டிங்கில் நான் செஞ்சு தரணும். அது வேறு வழியே இல்லை. ஏன்னா என்கிட்ட ஃபண்ட் பெருசாக இருக்காது, தெரிஞ்சவன் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு இப்போ போய் எனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. மேபி ஒருத்தர் எனக்கு தெரியும், அது என் ஃப்ரெண்டு விட்டு ரிலேஷன் ஒருத்தவங்க. ஸோ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், நீ யார், உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, ஒபியஸ்லி கேட்பாங்க, ஏன்னா லோயரை நம்ம அரெஸ்ட் பண்ணுறேன்னா. ஸோ இப்படி இருக்கப்போ நான் ஸ்டார்டிங்கில் நான் செஞ்சு தரணும். மேபி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும், யாரை பண்ணணும்னு தெரியும், அதுக்குள்ளே அவரை எப்படி பேமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பேன்.
சரியா? ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். ஐ ஆம் ரெடி டு தேட். இவ்வளோ தான் இருந்துச்சு. மற்றபடி நோட் புக் வாசிக்கிறத வச்சுட்டு இன்றைக்கி நாளை நல்லபடியாக முடிச்சிடணும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரேன். ஓகே, நாளைக்கு வந்துன்னா நாளைக்கு என்னத்தை பற்றி பேசலாம்? ஓகே, அது நாளைக்கு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நாள் போன பிறகு கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் எங்கெங்கே போகிறேன், இந்த ஸ்டார்ட் அப்புக்கு என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் ஒரு ஃபுல் கண்டென்ட்டாக போடுறேன். ஓகே, பாய், டாடா.